திருமால் மலர் பதமே தினம் தினம் நினைமனமே நாராயணா நாராயணா அலைமகளாம் தேவியை அணிந்த மணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா தர்மங்கள் தலை தோக தசகவதானம் தந்த நாராயணா நாராயணா தர்மங்கள் தலை தோங்க தசகவதானம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருமுருகு தர்மத்தின் குணநிதி சத்திய திருமுருகு பார்க்கடல் வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை நாராயணா 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 நாராயணனுக்கு நமோ நாராயணனுக்கு ஓம் நமோ நாராயணனுக்கு அபிஷேக பிரியா சிவா நகர பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கந்தா கலக பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாவையை ரதம் கொண்டு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியும் அடையக்கூடிய தந்தை பிரமனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பணிபோண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பாள். அரசரோடு தம்மை சரியாசன் வைத்த தாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன். மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது பாட்டன் 12ஆம் மணி பணிந்து கைலேயங்கள் சென்றேன். உலகலாம் அடர்ந்து ஓதற்கரியவன் நிலவனாக நீர்மலி வேணியன் அணைகள் சோதியன் அம்பலத்தாடுவார் மன்னர் செல்லமடி வாழ்த்தி அனுபவம் திருநீரிட்டார். யார் கட்டார் சிவனி மறந்தார் யார் வாழ்ந்தார் எம்பெருமான் சிவபெருமானியை பணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வளமரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்துல தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கனின் சாபத்துக்கணங்க எனது சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக வெடித்து சிதறியுடைய சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக வெடி அன்பளிப்பு வாங்கிக்கிறையா? இல்லை அது என்னன்னு சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கான். அதுக்கடையில் சண்டை போட்டு நடிக்காம வேறு இருந்துட்டான். அப்போதான் சொல்லுவீங்களா? சரி, அன்பு நண்பர்கள் கோலார் குரூப்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளி வழங்கி காமாட்சி மணிப்பட்டு ஒரு பாடல் கேட்டிருக்கிறார்கள். அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்து மற்றும் தமிழ்ச்செல்வம் அருமை ஐயா அவர்கள் சார்பாகவும் இல்லை உங்களுக்கே ஞாபகம் இருக்கா இல்லை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு தெரியலையே. சரி, அருமையாப்பா தமிழ்ச்செல்வம் அவர்கள் சார்பாகவும் ரூபாய் 101 வழங்கி கண்ணத்துறதா ஒளியிலே காதல் தோல்வி பாட்டு இப்போ கேட்குதா உங்களுக்கு? சரி, பாடிறேன். அருமையப்பா அவர் மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆக அந்த அடிப்படையில் ஒரு ஆள் ஒன்று கொள்கலம் செய்யப்பட்டால் சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக. கவனிக்க மாட்டேன்னு நீ உங்க கவனத்தை சதர்ம நேரம் பார்த்து சொல்றேன். அப்பவும் எங்கிட்ட கவனம் இருந்தாலும் எங்கிட்ட அடிக்கிறீல. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு அளவுக்கு மேல பொறுமை மீறி போச்சுன்னா உங்க நாடு வரையும் 400 வருஷம் ஆமையை அசைச்சிருவேன்.
ஒழுக்கமா இருந்துக்கிறங்க சாமி. சமைக்கிறதா சமைங்க. ஆமா, சைவமா சமைங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அது ஆமையை சமைக்கிறீங்க. நல்ல பெப்பர் போட்டு நல்லா சூப்பரா தூக்கலா போட்டு சமைங்க. ஏன் ஆமைய பொரிச்சு கொடுக்குறேன், அவிச்சு தர்றேன். ஆமை கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்குமா? ஆமையா போற மாதிரி சபித்து விடுவேன் என்று கூறினேன். சபிச்சிருவேனீங்களா? ஆமா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் பார்த்து பொறுமையா வாங்கய்யா, பார்த்து வாங்க. முத்துக்கருப்பன் அமலா குடும்பத்தார்கள் சார்பாக மாதவன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக. அம்மலான்னா வேறு யாரும் கிடையாது. நான் பிறந்தது வேணால் எங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆனால் வளர்ந்தது எல்லாமே எங்கள் சித்தி வீட்டில் தான், அமலா சித்தி வீட்டில் தான். அப்படி என்னுடைய சித்தி அமலா சித்தி அவர்கள் பழைய நெடுவேலை சார்ந்த முதலில் கிராமத்துக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை இரண்டாவது முறையாக நல்கிய மாபெரும் கிராமமாகிய பழைய நெடுவேலை சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது திறமை தாய்மார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்குமே நன்றி தெரிவித்து பழைய நடுவில் சேர்ந்த எனது மரியாதைக்குரிய அருமை சித்தப்பா முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை சித்தி அமலா சித்தி அவர்களுக்கும் அவர்களது மற்றும் என் தங்கை தம்பிகள் அனைவருக்குமே என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக என் குடும்பத்தார்கள் சார்பாக முதற்கு நன்றி தெரிவித்து கொண்டு 500 ரூபாய் அன்பளிகளை கௌரவப்படுத்திய எனது சித்தி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி தெரிவித்து கலைப்பணி தொடரலாம். நன்றி, வணக்கம், வணக்கம். அந்த அடிப்படையில் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருகினை எழுந்தன மானை முகந்தனை செருவினை சென்னிட சேனை சுமந்தனை வரிவினை வெஞ்சன வாடை பணந்தனை திருவினை தந்தனும் திருவிசனை என்ற போற்றலுக்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். படியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை. ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, ஓங்காரமே. ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே, ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே, தும்பிக்கை ஏந்தும் மணிக்கலசமே, இனி இன்பங்கள் எல்லாமே நம் வசமே, இனி இன்பங்கள் எல்லாமே நம் வசமே, ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, ஓங்காரமே கணநாதனே. வினைகளை இரு செவிகள் விசிறி விடும், விழிகளில் அருள் பார்வை வெற்றி தரும், வினைகளை இரு செவிகள் விசிறி விடும், விழிகளில் அருள் பார்வை வெற்றி தரும், பாவம் பொடி பொடியாய் பறந்து விடும், அவன் பாகம் படிப்படியாய் ஏற்றிவிடும், பாவம் கொடியாய் பறந்து விடும், அவன் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும், ஓங்காரமே அது கணநாதனே. நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் வினை தீர்க்குமே, ஓங்காரமே அது கணநாதமே. எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து
கலகத்தை திறந்து விட்டாலும் கூட மேலும் யாரை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இன்று ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைக்கு முகங்கள் ஆறும் கரங்கள் படியிலிடும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தன உலகமையன் என்ற போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை இந்த கதையின் தலைவன் தமிழ் இனத்தின் பெரும் தலைவன் எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பாடியோ நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாடியோ நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பன்னிரு விடிகளில் மைதித்துவோம் பன்னிரு செவிகளில் நகைமூட்டுவோம் பன்னிரு செவிகளில் நகைமூட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் அவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலையணிவோம் திருமாலின் ஒளி வீசும் அவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலையணிவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரம் பவனத்திலே கையில் விளையாடும் தங்கனங்கள் வைரத்திலே முருகன் விரலுக்கு மோதிரம் பவனத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கும் போது திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது நாம் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிண்கிணி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிண்கிணி சலங்கை கட்டி வெட்டி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றி வேலுடன் தேவர் கொடி ஏற்றி வைத்து
வாணிராஜனுக்கு முடிசூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. எம்பெருமான் முருகப்பெருமானை மணிந்து கலகத்தை திறந்து விட்டாலும் கூட தாய்மையை போற்றாது எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைந்ததாக எந்த ஒரு புராணமோ இதிகாசமோ சரித்திரமோ ஏதும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாது. கடவுளை தேடி அலைவதை விட கண்ணுக்கு தெரிந்த முதல் தெய்வம் நம்ம ஈண்டெடுத்த தாயும் தந்தையும். அதைத்தான் சொன்னார்கள், கல்லிலே செதுக்கிய சிறையை விட நம்மை கருவில் செதுக்கிய தாயை பணிந்த பிறகு யாவரையும் மணிவது சால சிறந்தது என்று. அப்படியான தாய்மையை போற்றி பிறகு யாரேனும் இருக்கிறார்களா? அவர்களை வைத்து கலகத்திற்கான வழிகள் ஏதும் கிடைக்குமா? கவனிக்கலாம் நாராயணா. இல்லை தீபக் பாண்டியன் யார்? அந்த இதா அப்புறம் தீபக் பாண்டியன் பாடல். தீபக் பாண்டியன் குரூப்ஸ் பழைய நடுவிலை சார்ந்த அன்பு சகோதரர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு வழங்கி கூறப்படுகிற அன்பு சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பெத்தெடுத்திடாத நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே அடிக்கண்ணே கலங்காதே, சிறு பெண்ணே மயங்காதே. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே, நான் பழகேட்டு கண்டு முழிச்சே, அடி ஆத்தாடி முள்ள நினைச்சே, நான் அன்பாறு விட்டு படிச்சே. சோக பறக்க என் பாட்டு இருந்து கேட்டு மறந்தா பாட்டு மருந்து, நீ கூட இருந்தா போது எனக்கு, பாடி இருந்தா எனக்கு. ஒரு பாட்டாலே சொல்லி எனக்கு ஆதாரம் இல்லா அந்தரத்துவானும் ஏதாவோடு சேரும் நாட்டுப்புறகானும் ஏ சொந்த கதைய சொல்லி படிக்க சண்டமில்லையே அத சொன்னாராது ஏ சொந்தம் மாறாது. பார்த்ததும் உண்டு ஆனா தாயின்னு சொன்னதும் இல்ல, தன பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவார சொந்தமும் இல்ல. என் தாய் கொடுத்த சக்தி இருக்கு, தட்டி எழுப்ப புத்தி இருக்கு, தாவி எனக்கு நேரம் இருக்கு, நேரம் வரைக்கும் காரம் எனக்கு. ஒரு பாட்டாலே சொல்லி எனக்கு அவன கேட்டு கண்ணு முழிச்சேன். எறும்பு கடிச்சாரும் தாய் மனசுலோகும்,
என்ன ஆகும்? உன்னை அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து கிடந்தா அந்த தாயோட முகம் பாரு, கண்ணு ஒரு நாளும் உறங்காது. நான் பாடாத பாட்டுகள் இல்லை, அதை கேட்காத ஆட்களும் இல்லை. பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவான சொந்தமும் இல்லை. இந்த ஊர் முழுக்க வந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க, ஒரு காவல் இருக்கு கையை வணங்க, தானம் படிச்சு கண்ண துறங்க. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் பல கேட்டு கண்டு முடிச்சேன். நான் தாயார பார்த்ததும் உண்டு, ஆனால் நான் என்று சொன்னதும் இல்லை. தாய்மையை போட்டு கழகத்தனை தொடர்ந்து விட்டாலும் கூட அருமை என்னார் தமிழ்ச்செல்வம் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க ஒருமுறை அந்த ஒரு பாடலை பாடிவிட்டு அதற்கு முன்பாக யாரேனும் இருக்கிறார்களோ அவர்களை வைத்து கழகத்திற்கான வழிகளை எதுவும் கிடைக்குமா கவனித்து பார்க்கலாம். நாராயணா கேட்கிறப்பெல்லாம் போடுறது இல்லை, கேட்காதப்ப தவிக்கிட்டு போடுறது சத்தம். ஆளும் அருமையான ஒரு காணம் தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு காணத்தை வேற எங்கும் காண முடியாது. அப்படியான அற்புதமான காண முருதிய இந்த பெண்மணியாலே ஒருமுறை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? கண்ணை திறந்தா கண்ணை திறந்தா ஒளியிலே ஆடுறோம்னு கீழே விழுந்து என்னை குலக்கேசில் உள்ளதிட்டு போயிடாது. சரி சரி அப்படி இல்லைங்க. காலை எடுத்தா நடவலே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு. இந்த பாட்டை பீலிங்கா பாடுறீங்க, அந்த பீலிங்க கேட்டு அண்ணன் பின்னாடி போயிட்டாரு. நான் பீலிங்கா பாடல, அவர் பீலிங்க நான் பிரதிபலிக்கிறேன். ஓ அந்த பீல கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்த ஒளியிலே